இப்போ என்னென்னு கேட்டால் தௌஹீத் ஜமாத்தில் இருந்து அவங்க சில வாசகங்களை வந்து தவறான வாசகத்தெல்லாம் போடுறாங்க அப்படின்னு நம்ம மறுப்பு தெரிவித்தோம். என்ன தவறான வாசகம்? இந்த ஜமாத் வந்து அல்லாவுடைய கண்ட்ரோலில் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு போட்டாங்க. இது அல்லாவுடைய கண்ட்ரோலில் எல்லாமே இயங்குது. அந்த அர்த்தத்தில் சொன்னால் யாரும் சொல்லணும், எதை வேணாலும் சொல்லலாம். அல்லாவுடைய கண்ட்ரோலில் தான் இந்த சினிமா கூட்டம் நடந்தால் கூட அல்லாவுடைய கண்ட்ரோலில் நடக்குன்னு சொல்லலாம். ஏன் அவன் கண்ட்ரோல் இல்லாமல் நடக்க முடியுமா? அந்த அர்த்தத்தில் இல்லை. நீங்கள் அல்லாவுடைய கண்ட்ரோல் நடக்கிறதுன்னு எல்லாத்துக்குரியதாக இருந்தால் அதை ஒரு பெருமையை நோக்கத்தில் சொல்ல முடியாது. அல்லாவுடைய கண்ட்ரோல் என்ன அர்த்தம்? எல்லாம் கரெக்டாக இருக்கும், அது தப்பாக இருந்தால் அல்ல விடமாட்டான், பிடிச்சி சரியான மாதிரி கொண்டு வந்துடுவான்னு சொல்லி இந்த ஜமாத்துடைய எந்த ஒரு செயலும் தப்பு இல்லை என்ற தோரணையில் தான் அந்த வாசகம் பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி வந்து அந்த சில பிரச்சனை வரும்போது நாங்கள் துடித்து கொண்டு வந்தோம், அல்லா உதிப்பை போட்டான், உதிப்பை போட்டு நல்ல ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டாங்க. இதெல்லாம் பெரிய தப்பாக போச்சேன்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன பதில்? நானே இது மாதிரி சொல்லியிருக்கிறேன், அதான் பதில். பதில் என்னது? இதாக நம்ம வந்து தஞ்சாவூரில் தாமுகவில் இருக்கும்போது ஒரு மாநாடு போட்டோம், பெரிய பேரணி போட்டோம். அந்த பேரணியில் நான் உரை நிகழ்த்தும் போது நான் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்? அல்லாவுடைய உதவி வெற்றியும் வரும் பொழுது கூட்டம் கூட்டமாக மக்கள் அந்த இதாஜா நசுல்லாவை சொல்லி இந்த மாதிரி உதவிகள்லாம் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாவை பெருமைப்படுத்துங்க. இந்த கூட்டம் கண்ணு முன்னாடி உங்களுக்கு கூட்டம் வந்துருச்சு, உங்களை இருமாப்பில் தள்ளிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுடைய உதவி வெற்றி வருதுன்னு எப்படி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த வசனத்தை வைத்து இவர் தான் அதை சொல்லியிருக்கிறாரு, பிஜே தான் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு விஷயம் அடிப்படையை விளைவிக்க நின்று அது மாதிரி வந்து இந்த ஜமாத்தை அழிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணினார்கள். உங்களுக்கு அழிக்க முடிஞ்சிச்சா? இந்த உங்களுக்கு கூட்டம் கூடி இருக்கிறமே அப்படின்னு காட்டுறோம். இந்த மாதிரி நான் சொன்னதை அதாவது இப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல விட்டுவிட்டு பிஜே தானே சொன்னார், எதை எடுத்தாலும் பிஜே தானே சொன்னார். பிஜே சொன்னால் அது ஆதாரமாயிருமா? பிஜே தான் சொன்னார், பிஜேன்னு சொன்னால் ஆதாரமாக மாட்டேன். நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், இந்த அல்லாவை பற்றி பயன்படுத்துகிற இந்த விஷயங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப நுணுக்கமான ஒரு வேறுபாடு. கொஞ்சம் கவனம் தவறிட்டோம்னு சொன்னால் சிறுக்களுடைய விட்டுரும். பொறுப்பான முறையில் அல்லாவுக்கு எல்லாம் தெரியுங்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு சாதாரண ஒரு பொதுவான வார்த்தை. இது இதை வந்து பயன்படுத்துகிற விதத்தில் சிறுக்கம் வாங்கிக்கலாம், நல்லதும் வாங்கிக்கலாம். அல்லாவுடைய கண்ட்ரோலுங்கிற என்ன செய்யறது? நல்லதும் பயன்படுத்தலாம், கெட்டதும் பயன்படுத்தலாம், எல்லாமே அல்லாவுடைய கண்ட்ரோல் தான். அப்போ நம்ம என்னத்துக்கு பயன்படுத்தணும்னு கேட்டால் நல்லா கவனிங்க. எந்த விஷயம் வெளிப்படையாக நமக்கு ரிசல்ட் வந்து விட்டது, கடந்த காலத்தில் வந்து விட்டதோ அதை பார்க்கும் பொழுது கூட்டம் வராது சொன்னீங்களா, வந்துருச்சுல பார்த்தீங்களா அப்படின்னு சொல்றோம். இது என்னது? இனிமேலும் இப்படி வரும்னு அர்த்தத்து கிடையாது. கூட்டம் வராதுன்னு சொன்னீங்க, இந்த பாருங்க வந்துருச்சு பார்த்தீங்களா, அல்லாவுடைய உதவியை பாருங்க. அப்ப அல்லாவுடைய உதவியை கண் முன்னால காணும் பொழுது அல்லாஹ் உதவி செஞ்சான்னு சொல்லி நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த வார்த்தையை பயன்படுத்தினால் அது தௌஹீத் சொல்ல போனா அதுதான் சரியான இஹ்லாஸான உள்ள ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய சொல். அந்த அடிப்படை நம்ம என்ன செய்யலாம்? நமக்கு ஒரு உதவியோ வெற்றியோ கண் முன்னாடி கிடைக்கும் பொழுது, உதவி வெற்றினா என்னத்தான்? கூட்டம் சேர்வதுன்னு உதவி. ஒரு கூட்டம் சேர்றதை பார்க்கும் பொழுது ஜமாத்து ஒண்ணுலாம் சொன்னீங்களே பார்த்தீங்களா, இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறார்கள். அப்ப அந்த விஷயத்தில் மக்களை நான் சேர்க்கிற விஷயத்தில் அல்லாஹ் உதவி செஞ்சிருக்கிறான். நடந்த ஒரு விஷயத்தை கண் முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை காட்டி இது அல்லாஹ் செஞ்ச உதவி அப்படின்னு சொல்லுவது தப்புன்னா தப்பு கிடையாது. என்னுடையது அந்த தோரணை தான் எல்லாமே அதில் அமைஞ்சிருக்கும். நான் சொல்லுவேன் எப்படின்னு கேட்டால், அல்லாவுடைய உதவி வெற்றி நம்ம கண்ணால் அழிக்க நினைத்தீர்கள், அழிக்காமல் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் எதிர்காலத்தை சொல்லலாமா? கடந்த காலத்துக்கு நடந்து முடிஞ்ச கண்ணால் தெரியும் போது பாருங்க அல்லாஹ் தந்துட்டான்னு சொல்லலாம். எதிர்க்கு அல்லாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. என்ன அர்த்தம்? இனி என்ன செஞ்சாலும் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அது நீங்க ஒரு கூட்டத்தை காட்டி அதுக்கு சொல்ற பதில் இல்லை. இது எதுக்குள்ளது? அல்லாவுடைய கண்ட்ரோலில் இயங்குகிறது அப்படின்னு அர்த்தம். நாங்க தப்பே எடுக்க முடியாது, தப்பு செஞ்சாலும் இழுத்து கரெக்டாக முடியாது விட்டுருவோம். அப்ப நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் கரெக்டா இருக்குங்கிற ஒரு அர்த்தம் அதில் வருமா வராதா? நான் சொல்ல அப்படி வருமா? நான் சொன்னது அந்த கருத்து வருமா? வராது. அது போக அல்லாஹ் உதிப்பை போட்டான்ங்கிறோம், எல்லாமே அல்லாஹ் போடுற உதிப்பு தான். அல்லாஹ் உதிப்பை போட்டான்ங்கிறது சிற்கான வார்த்தை இல்லை. ஆனால் அந்த உதிப்பை போட்டான் என்பதை வந்து நீங்க எதுக்கு பயன்படுத்துறீங்க? சரியான ஒரு பாதையை காட்டுவதற்கு பயன்படுத்தினால் அது உதிப்புன்னு எடுத்துக்கொள்ளலாம். நீங்க எதுக்கு பயன்படுத்துறீங்க? ஒரு மடமையான ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சுட்டு, என்ன மடமை? கணக்கு கேட்கறான். கணக்கு கேட்கறதுக்கு சரியான ஆன்சர் எது? இந்த இருக்கு கணக்குங்கிறது ஆன்சர். இதை விட்டுட்டு எங்களுக்கு அல்லாஹ் உதிப்பை போட்டான், என்ன உதிப்பு போட்டான்? புதங்களை வா படம் காட்டுறோம், இது அல்லாஹ் போட்ட உதிப்பா செய்தான் போட்ட உதிப்பா? இது அந்த செயல் வந்து கிறுக்குத்தனமான செயலா இருக்கிறது, உரிய கேள்விக்குரிய ஆன்சரா இல்லை, இது சரியான பதிலும் இல்லை.
ஒரு சரியான ஒரு முடிவை அல்லாஹ் தந்து காப்பாத்திட்டான்னு சொல்ல நினைக்கும் பொழுது ஒரு மன நிறைஞ்சு சொன்ன சுக்ர் செய்யலாம். அல்லாஹ் வந்து பாருங்க எப்படி காப்பாத்திட்டான். நான் என்ன செய்வேன்னா அதெல்லாம் எடுத்து காட்டுற பதில் சொல்றாங்க. என்ன பதில்? அந்த முபாலா காயல்பட்டின முபாலா பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அது செஞ்சுட்டு வரும் பொழுது குறுக்க ஒரு குழந்தை வந்துருச்சு. காரில் வந்து ஒரு நூல் அளவுதான். அதை நான் முடிஞ்சு வச்சு நினைச்சேன். அவ்வளோதான். அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா கொண்டு வாங்க அவங்க சேர்ந்து முபாலாவே அடிப்பட்டு போயிடும். ஒரு சட்டன் பிரேக் அடிச்சா அந்த வண்டி நிற்கா நின்று போச்சு. அல்ல காப்பாற்றிட்டான். அப்போ கண் முன்னாடி காப்பாற்றினான் என்ற ஒரு விஷயத்தை நான் என்ன செய்கிறேன், அல்ல எனக்கு ஒரு அருள் செஞ்சுருக்கிறான்னு சொல்லி காட்டுறேன். இது யாரும் சொல்லணும். ஆக்சிடென்ட்ல அல்ல என்னை காப்பாற்றிட்டான்னு சொல்லி பிரேக் போட்டு நின்று காட்டி அல்ல என்னை காப்பாற்றின ரசமா இல்லையா? அல்லாஹ் ஒரு விஷயம் சரியா தவறாங்கிறதுக்கு நம்ம சொல்ல முடியாது. அது வகி மட்டும்தான். ஒரு விஷயம் சரியான விஷயமா தவறான விஷயமா என்று முடிவு செய்வதற்கு நம்மள்கிட்ட உள்ளது வகிதானே தவிர அல்லாஹ் வந்து என்ன செய்வான், ஒரு பிரேக்கை போட்டு சரியான மார்க்கத்தை கற்றுந்துருவானா? அப்ப நம்பி வேண்டியது இல்லை. நீங்கள் எதுக்கு சொல்றீங்கன்னு கேட்டா, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் சரியான முடிவு. சரியான முடிவை கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் வழி. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவு எடுத்து என்ன செய்வான், அல்லாவுடைய உதிப்புலாம் செஞ்சிருவானே. ஓங்கி அரைஞ்சிட வேண்டியது. ஏன்டா அரைஞ்ச? அல்லாவுடைய உதிப்பு போட்டான் அறைய சொல்லி அப்படின்னா சரியா வருமா? அப்போ அது மார்க்கப்படி செய்யலாமா கூடாதான்னு தான் ஆய்வு பண்ணணுமே தவிர உதிப்பை போட்டான் அல்லாவுடைய கண்ட்ரோலில் அவனை அடிச்சானா ஒத்துக்குறீங்களா? ஓங்கி அரைஞ்சிட வேண்டியது. ஏன்டா அரைஞ்ச? அல்லாவுடைய கண்ட்ரோலில் அரைஞ்சேன். அப்போ இந்த அரைஞ்சது கரெக்டுன்னு நல்லா சொல்லிட்டான்னு அர்த்தமாகுது. அப்போ நாம என்ன செய்யறோம்னு கேட்டால், கண் முன்னாடி நடக்கக்கூடிய உதவிகள், அல்லாவுடைய அதிசயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கும் பொழுது அதை என்ன செய்யணும், அல்லாவோட சம்பந்தப்படுத்தி சொல்வது தப்பே. சொல்லணும், அல்லாவோட தான் சம்பந்தப்படுத்தணும். மலையிலிருந்து விழுந்து ஒருத்தன் பிழைச்சிக்கிட்டான், அல்லாவுடைய உதவி அருளை கொண்டு நான் பிழைத்துக் கொண்டேன்னு சொன்ன பிழைத்தது அருள் தானே. இதுல ஒரு மசாயிலோ சட்டமோ இவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் சரியானது என்ற அந்த வருமா? நீங்க எதுக்கு சொல்றீங்க? நாங்க அல்லாவுடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால பிழையா ஒன்றும் செய்ய மாட்டோம்னு அர்த்தம். அது சொல்றீங்க. அப்ப நாம சொல்லக்கூடிய செயல் எல்லாம் மார்க்க அடிப்படையில் சரியாக இருக்கும் என்பதற்கு தானே இதை சொன்னீங்க. மார்க்க அடிப்படையில் சரியான முடிவை தான் நாங்கள் எடுப்போம். அது அல்லாஹ் வகையில போட்டாதானே சொல்றீங்க. அதுமா நான் சொல்லியிருக்கிறேன்னா? அப்படி நான் சொன்னாலும் தப்பு தான். அதை எப்படி ஆதாரமாக காட்டுவீங்க? அப்படி நான் சொன்னா கூட தப்புன்னு சொல்லணும். இப்போ நான் இருக்கிறேன், நான் பல தடவை பேசணும்னு எடுத்து காட்டுறீங்களே. அப்படி பேசக்கூடாது. எந்த ஒரு எதிரியாச்சும் ஒரு கேள்வியை கேட்டானா அவனுக்கு தெரியுது சாதாரண அர்த்தம்னு சொல்லி. நீங்க போட்டு 50 பேர் கேட்டான், நான் கேட்கும்போது எல்லாரும் கேட்டுட்டாங்க. அல்லாவுடைய கண்ட்ரோல்ல இருக்குங்கிறது நானா முதல் கேட்டேன். பார்க்குற ஒவ்வொருத்தரும் தெரியுது இது ஒரு மண்டக்கணம் பிடிச்ச பேச்சு, இது அல்லாஹ் இழிவுபடுத்துற பேச்சுன்னு எல்லாருக்கும் தெரியுது. இல்லை நான் வந்து அது முபாலாவை தப்பிச்சேன்னு சொன்ன அதை பற்றி யாராவது கேள்வி கேட்டாங்களா? எப்படின்னு சொல்ல போச்சு யாராவது கேட்டாங்களா? அர்த்தம் கரெக்டாக விளங்குது. எல்லாருக்குமே இது ஒரு சாதாரண அர்த்தத்தில் சொன்னோன்னு விளங்குறது. நீங்க சொல்வது எப்படி இருக்குன்னு கேட்டா, உங்களுடைய எந்த ஒரு செயல்பாட்டிலையும் பிழை வராது. நாங்கள் கண்ட்ரோல்ல இயங்குகிறோம். அப்ப நீ எல்லாத்துக்கும் கட்டுப்படு, நான் சொல்ற கேளு. நாங்கள் சொந்தமான சொல்ல மாட்டோம். புதன்கிழமை கணக்கு காட்டுறோம், நாங்களா காட்டுறோம், எல்லாம் ஒதுக்கப்பட்டு தான் காட்டுறோம். நீ அதை கேட்டு நீ போகணும். இதுக்கு மார்க்கத்தில் உண்டா ஒரு சரி தவறு முடிவு செய்வதற்கு பயன்படுத்தலாம் தான் கேள்வி. ஒரு உதவிக்கு எது வேணாலும் பயன்படுத்திட்டு போங்க. ஒரு சரியானதா தவறானதா என்ற கருத்தை தீர்மானிப்பதற்கு இதை சொல்லலாமா? இப்ப என்ன செய்றீங்க, எரும மாட்டு குர்பானி சொல்றீங்க, அல்லாஹ் உதிப்பில் போட்டான்னு சொல்லி தப்பிச்சு போக முடியுமா? அல்லாஹ்வுடைய அதனால சரி பிள்ளை அப்படியே சொல்றது அந்த மாதிரி சொல்றீங்க நீங்க. அப்ப அல்லாஹ் உதிப்பை போட்டான் என்பதும் கண்ட்ரோல்ல இருக்குது என்பதும் என்ன கருத்தை தருது? நீங்கள் செய்கிற முடிவு தவறாக இருக்காது, அது அல்லாஹ் செய்த முடிவுதான் என்று கருத்தை சரி காண்பதற்கு நீங்க சொன்னீர்கள். நான் உலகத்தில் நான் கண்ட உதவிகளை பற்றி நான் சொல்கிறேன். நான் என்னோட சொல்லியிருக்கேன்னு கேட்டா, உலகத்தில் எனக்கு அல்லாஹ் தந்த உதவி, கூட்டத்தை நான் சேர்த்தது, எனக்கு வந்து அருள் செஞ்சது, எனக்கு காசை தந்தது, எனக்கு கல்வியை தந்தது, எனக்கு புள்ள குட்டிகள் தந்தது, இதையெல்லாம் சொல்லி இறைவனுடைய அருள் என்று சொன்னால் இதுல ஹலால் ஹராம தீர்மானிக்கிற விஷயமா? எனக்கு உள்ள அருளை நான் என்ன செய்யறேன், அல்லாஹ் தந்தான் நினைக்கிறேன், நன்றி செலுத்துறேன். அப்ப எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அருளை நான் சுட்டி காட்டுகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருளை எனக்கு தந்தான், அல்லாஹ் உதிப்பை போட்டான்னு சொல்றது தப்பு கிடையாது. நீங்க எதுக்கு சொல்றீங்க? ஒரு விஷயத்தை சரி தவறு என்று தீர்மானிக்கிறதுக்கு ஆன்சர் பண்ணாம பதில் இல்லாம நாங்க அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல அப்படின்னு கேள்வி போச்சு. அந்த அர்த்தத்துல சிற்குடைய வாசலை திறந்து விடுறது ரெண்டு வித்தியாசம் வந்ததா? அப்ப இவர்கள் சொன்னது எதுக்குன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் என்று இவர்கள் சொன்னதும், உதிப்பை போட்டு எங்களுக்கு சரியான வழியை அல்லாஹ் காட்டிவிட்டான் என்று சொல்வதும் எங்களுடைய முடிவில் பிழை வராது என்பதற்கு வைக்கிற ஆதாரம். இது ஷிர்க் சொல்லக்கூடாது. அப்படின்னா இது ரசூலே தேவையில்லை, இறை தூதர்களால் அனுப்ப வேண்டியதில்லை. அவனுக்கு உதிப்பை போட்டு விட்டு போயிடலாம். என்ன செய்யணும், உதிப்பு வரும், என்ன செய்யணும், கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்படின்னா இதுக்கு குரான் இருக்கு, அப்புறம் ஹதீஸ் இருக்கு.
அப்ப மார்க்க விஷயத்துல ஒரு நிலைப்பாடு விஷயத்துல நாங்கள் செய்கிற எல்லாமே சரியா இருக்கும் என்று சொன்னால் சரி என்பதற்கு ஆதாரத்தை தான் சொல்லணும். எதை சொல்லக்கூடாது? அல்லாவுடைய கண்ட்ரோல் நாங்கள் இருக்கிறோமோ இல்லையா, அது கரெக்டாக தான் இருக்கும். அல்லாவுடைய விதிப்புல நாங்கள் செஞ்சோம் இல்லையா, அது கரெக்டாக தான் இருக்கும். இதுதான் கண்டிக்கத்தக்க விஷயம். அப்ப இதை வழங்காம என்ன செய்றீங்க நீங்க? பிஜே தானே சொன்னார், பிஜே தானே சொன்னார்னா பிஜே எப்படியா சொன்னாரு? நான் எது சொன்னாலும் சரியா இருக்கும், ஏனென்றால் கண்ட்ரோல் இருக்கும், நான் தப்பிச்சா சட்டை பிடிச்சி கேளுங்கன்னு சொன்னார் பிஜே. அப்படிதான் சொல்லியிருக்காரு. அப்ப நாங்கள் சொல்ற எந்த ஒரு கருத்தும் சரியா இருக்கும் என்றால் அதை குர்ஆன் அடிப்படையில் உரசி தான் சரின்னு காட்டணும். கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லி காட்டக்கூடாது, உதிப்பில் எங்களுக்கு வந்தது காட்டக்கூடாது. அப்ப இந்த வித்தியாசத்தை வழங்காம என்ன செய்யறாங்க? உதாரணம், இந்த விதி இருக்குன்னு வைங்களேன். விதியை பத்தி எல்லாம் என்ன சொல்றான்? ஒருத்தர் துன்பம் ஏற்பட்டுருச்சு, இடிஞ்சு போயிடுவார். அப்ப என்ன செய்வார்? இடிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு எல்லாம் நாட்டை நம்ம என்ன செய்ய, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டோம். அந்த விதி நமக்கு தெரிஞ்சதுனால அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஒருத்தர் படுத்துக்கிறான், வியாபாரத்துக்கு போக மாட்டேங்கிறான், என்னடா விதிப்படியே வரது வந்துருங்கிறான், இது தப்புங்கிறோம். அவனு விதியை தான் சொல்றான், இவனு விதியை தான் சொல்றான். ஒருத்தன் 1 கோடி ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சுங்க, நஷ்டமான அவன் சொல்றான், என்ன செய்யறான்? பிரச்சனை இல்லைங்க, எல்லாம் நாடிட்டாங்க, நான் என்ன செய்யறது, நான் எல்லா உழைப்பும் செஞ்சுட்டேன், அதுக்கு மேல எல்லாம் நஷ்டம்னு எழுதியிருக்கிறான், நான் என்ன பண்றது அப்படின்னு சொன்னானேயானால் 57:23 வசனத்தின் பிரகாரம் அதுதான் விதி எல்லாம் தந்திருக்கிறான். இன்னொருத்தர் என்ன செய்யறான்? நஷ்டமே ஆகல, படுத்த கிடக்குறான், கடைக்கு போக மாட்டேங்கிறான். என்னடான்னு கேட்டா, அல்லா நாடு வரும்ல, அவன் விதியை தான் சொல்றான். அல்லா நாடி இருந்தா எனக்கு கிடைத்து விடும், நான் ஏன் போகணும் அப்படிங்கிறான். அப்ப இவன் விதியை பயன்படுத்த சரியாகுமா? அவன் எதுக்கு பயன்படுத்தான், இவன் எதுக்கு பயன்படுத்துறான்? விதியுடைய விளைவை கண்ணால் கண்ட பிறகு அவன் விதியின் மீது தூக்கி போடுகிறான். இவன் என்ன செய்யறான்? எதிர்காலத்தை பத்தி உள்ளதுக்கு சொல்றான், அவன் கடந்த காலத்துக்கு சொல்றான். இந்த மாதிரியான நுணுக்க வித்தியாசம் நான் சொன்ன சொல்லுக்கும் இவர்கள் சொல்லி வருகிற சொல்லுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இவருடைய நோக்கமே என்ன? அமீர் கட்டுப்படணும், தலைமை கட்டுப்படணும், நாங்கள் வகையில போற ஆளுக்கு, கண்ட்ரோல் இருக்கிற ஆளுக்கு நாங்கள் என்ன சொன்னாலும் கரெக்டா இருக்கு, இது கட்டுப்படுது, மார்க்கு கடமை உங்களுக்கு என்கிற தோரணையில பேசிக்கிட்டு வர்றதுனால தான் அது கேள்வியாச்சு. என்ன செய்யணும்? விளங்கி கொள்ள வேண்டும்.